நெக்ஸ்ட் யாருமா வரீங்க? வாங்க பாப்போம். ப்ரோ வாங்க. நான் ஷேர் பண்ணட்டுங்களா? கம் ஆன். மந்த்லில டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ஓகே, குட். அதுக்கு முன்னாடி மேஜரான ட்ரெண்ட் என்ன? மேஜரான ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். தட்ஸ் கட். அப் ட்ரெண்டோட ஃபிளிப்புங்க. ஓகே, குட். அதனோட லோ. ஓகே. அடுத்து டவுன் ட்ரெண்ட்ல இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. பிஓஸ் நடந்திருக்கு. எதுக்குன்னு பார்க்குறோம். ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கான்னு பார்க்குறோம். ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, மார்க்கெட் எங்க வரணும்? மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் லோக்கு வரணும். ஓகே, அது வரைக்கும் இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஓகே, குட். டவுன் ட்ரெண்டோட மேஜர் ஃபிளிப்பு. ஓகே, குட். இது அதனோட ஹை. ஓகே, குட். இப்போ நம்ம இதுக்குள்ள தான் பார்க்கணும். வியூ இருக்கணும். தட்ஸ் கட். அவ்வளோதான், பக்கா. ஓகே, இப்போ டேக்கு போயிடுறேன். வீக் யார் போவா? சாரி, வீக்கு. மார்க்கெட் என்ன ட்ரெண்டு? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகே. டவுன் ட்ரெண்டோட மேஜர் ஃபிளிப்பு. ஓகே, ஈக்குவல் லோ வச்சிருக்கு. ஹை எது? ஹை எது? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட் அவ்வளோ இருக்கும். எந்த ஹைல? நோ 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 அந்த ஹைல இல்ல. இதுல இருந்து கரெக்டா சொன்னா ஓகே. ரீட்ரேஸ்மெண்ட் லெவலா இருக்கா? ரைட்டா ரியாக்ட் பண்ணிட்டு லோக்கு வந்துருக்கு. அப்போ மார்க்கெட்டு என்ன வரும்? இந்த ஹையை டாமினேட் பண்ண வரைக்கும் கீழே தான் வரும். ரைட்டா? ஆமா. இப்போ இன்னொரு ஹை இங்க இருக்கு. அந்த இதுக்குள்ள இன்டர்னலா? இந்த எண்டுக்குள்ள இன்டர்னலா இது இருக்கு. தட்ஸ் குட். இது ஹை. அப்ப அதை ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கலாமா? ஓகே. சூப்பர். இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் மேல போறாமே தெரியுது. ஏன் மேல போறாமே தெரியுது? கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக போறதுக்காக போகுது. டெய்லிக்கு போங்க. டெய்லிக்கு போனா டெய்லி இன்டர்னல் ஸ்டிச்சர் லாஸ்ட் ஃபிளிப் ஹை எங்க இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப்பு. ஓகே. இது அதனோட ஹை. ஓகே. ஹை வந்து பிஓஎஸ் நடந்துருச்சு. ஓகே, குட். பிஓஎஸ் நடந்ததுனால லோ கிடைச்சிருக்கு. ஓகே, குட். பிஓஎஸ் நடந்ததுனால லோ கிடைச்சிருக்கு. இந்த பிஓஎஸோட ஸ்ட்ரக்சரை விட இந்த ஃபிளிப்பு ஆனதை விட வேற எதுவுமே மேஜரா இல்லை. ஓகே, குட். இதுதான் மேஜரா இருக்கு. அதனால அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக போகுது. ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணும்? ஃபுட்டு போடுவோம். ஓகே, 50 to 60 ரீட்ரேஸ்மெண்ட் ப்ளீஸ். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகிற சான்சஸ் இருக்கா? இருக்கு. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு? இப்போ வந்து அப் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, குட். ஒரு சேனல் பண்ணலாமா பாருங்க. ஓகேவா? ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கா? அவ்வளோதான். அவள் அதில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் பண்ண சான்சஸ் இருக்கு? இப்போ இந்த சேனல்ல அடிச்சு மறுபடியும் ரிவர்சல் வரும். ஓகே. இங்க இப்படி போயிட்டு ரிவர்சல் வந்துட்டு இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த சேனலோட லோ வரைக்கும் வந்துட்டு போறோம். ஓகே, குட். அவ்வளோதான், பக்கா. இப்போ மார்க்கெட்டு அப்பாக சான்ஸ் இருக்கு. ரைட்டா? ஆமா. நெக்ஸ்ட் 4 ஹவர் போயிடுறேன். போங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா மேஜராக ஃப்ளிப் வச்சுட்டு போயிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ லோ எங்க இருக்கு? மேஜரா இங்க ஃபிளிப் வச்சதுனால லோ இங்க கீழே மார்க் பண்ணிக்கிறேன். அது ஆல்ரெடி மார்க் பண்ணது. இப்போ கரண்ட் அப் ட்ரெண்டோட ஸ்விங் லோ. இது ஃபிளிப்பு. ஓகே. அதுக்கு உண்டான லோ. ஓகே. இதுல மைனரா இருக்கிறது இந்த ஃபிளிப்பு. ஓகே, குட். இது அதுக்கு உண்டான லோ. ட்ரேட் எடுக்க 50 மினிட்ஸ் போயிட்டுமா? இல்ல இப்போ வந்து மார்க்கெட் தெரியும். இப்போ இனிமே
இந்த ஸ்விங் லோக்கு வந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இங்க இதுல ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இதுல எடுக்கலாமா? வேணாமே. ஏன்னா மார்க்கெட் எந்த மாரி போகுது? ஒரே ரேலியா ரேலியா போகுதா? ரேலியா என்ன போய் சொல்லியிருக்காங்க? ரேலியா போனா எக்ஸ்ட்ரீம்ல தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ட்ரீம்ல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப பாருங்க ம். எஸ்ட்ரீமே ஒரு ரீட்ரேஸ்மென்ட் லெவலாவும் யூஸ் ஆகுதா? ஆமாங்க. சோ இந்த இடத்துக்கு வந்தா என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கு லெட்ஸ் டேக் இட். வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சுன்னா ஒரு கேண்டில் பார்த்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்தா ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனது பண்ணணும். கேண்டில் இருந்ததுன்னா அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான். பக்காவா? ஓகே. புரியுதுங்களா? சோ அவ்வளவுதான் சிம்பிள். பக்கா? ஓகேங்க. அவ்வளவுதான். சிம்பிள். அப்ப நான் ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம் எங்கெங்க இத அழகா மென்ஷன் பண்ணுங்க பாப்போம். இங்க ஒரு இடம். ஓகே கெட். அது இல்லாம இங்க ஒரு மேஜரா மேல ஒரு லோ மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு இடம். ஆனா நம்ம கைலாம் இந்த சில இடங்கள்ல வந்து சும்மாவே இருக்காது. ரைட்டா? ஆமா. இதே தான் சொல்ல போனா இல்ல இப்ப நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கணும்? வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணு. இல்ல ப்ரோ நான் ட்ரேட் எடுக்கணும்னு நெனச்சா 1 ஹவருக்கு போங்க. இப்போ இப்போ இந்த மார்க்கெட் ரேலியா போதா? மார்க்கெட் ம். ரேலியா போதா? ரேலியா இதுலருந்து ஒரு போகுது. ஸ்பைக்கு கீழ இறங்குது அப்படின்னா, கண்டிப்பா கரெக்ஷனுக்கு வரும். ரைட்டா? அந்த கரெக்ஷன்ல ட்ரேட் எடுத்துட்டு ஓகேங்க. அது ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு கீழ. இப்ப இங்க இருந்து கீழ வருதுன்னா இங்க அ இல்ல இங்க ட்ரேட் எடுக்கிறோம்னா இங்க ரீடெஸ்ட்க்கு கீழ வைக்கணும். அங்க வைக்கிறத விட லோல வைக்கிறது சேஃப். இங்க. ஆ ஓகே. இப்படி வச்சுக்கலாமா? ஓகே. ட்ரேட் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் எங்கவா இருக்கும்னா ஸ்விங் லோஸ்ல ரைட்டா? இங்க தான் எடுக்கிற மாரி இருக்கும். தட்ஸ் இட் யா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் எங்க போவோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு 15 மினிட்ஸ் போங்க. 50 மினிட்ஸோட லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? மைனரா தான் இருக்குங்க. ஓகே. இது லோ ஃபிளிப்பு இருக்கு. அதுக்கு உண்டான லோ. அவ்வளவுதான். இந்த லோ உடைச்சா தான் நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும் ரைட்டா? இந்த லோ ஸோ உடைச்சா தான் அது இதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணுமா? வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணா மட்டும் தான் நம்மளால அங்க என்ன பண்ண முடியும்? ட்ரேட் பட முடியும். எடுக்க முடியும். ட்ரேட் பண்ண முடியும். முடியும். சூப்பர் ரியலிஸ்டிக். நான் என்னென்ன லெவல்ஸ்லாம் எதிர்பார்க்கணும்னோ அந்த லெவல்ஸ கரெக்ட்டா மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன் ஃபேப்லெஸ். உண்மையிலே சொன்னேன் எனக்கு பண்ண 2 பேருமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஏன்னா கரெக்ட்டா லெவல்ஸ மார்க் பண்ண தெரிஞ்சா தான் ஒரு மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போகும், என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உண்மை அதுதானே? மார்க்கெட் ரேலியா இருக்கா? இல்ல மார்க்கெட் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் குடுத்து போகுதா? இல்ல மார்க்கெட்டுக்குள்ள இப்படிதான் பயணிக்கணுமா? எந்த மாரி பயணிக்கணும்? எந்த மாரி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்? அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். எந்த டைரக்ஷன்ல போகணும்ங்கிற ஐடியா கிடைக்கும். ரைட்டா? ஆமா. ரொம்ப சிம்பிள். நம்ம இவ்வளவு அனலைஸ் பண்ணி வருது எதுக்காக அப்படின்னா, மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல தான் பயணிக்கும்ங்கிறதுக்காக. மார்க்கெட் இந்த டெஸ்டினேஷன் போகுங்கிறதுக்காக. ரைட்டா? ஆமா. அப்ப அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பில்ட் பண்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு அனலைசிஸ் பண்ணிட்டு வரோம். ரைட்டா? ரைட். சோ அத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா? ட்ரேட் சக்சஸ் பண்ண முடியும். ட்ரேட்ஸ ஈஸியா சக்சீட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? சோ அதுக்கு மட்டும் நீங்க கரெக்ட்டா பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா சொல்றேன். வேற லெவல்ல உங்களால என்ன பண்ண முடியும்? ட்ரேட் எடுக்க ப்ராஃபிட்ஸ ப்ராஃபிட் பண்ண முடியும். பண்ண முடியும். கார்த்திக் குமாருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம்.